ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தை கிருத்திகை நாளைக்கு வருது. இந்த தை கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு நாம் எப்படி வழிபாடு செய்யலாம்? இந்த கிருத்திகை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அது நிச்சயமாக சரியாகும். முருகப்பெருமானை நினச்சி மனதார நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பாரு. சரி, நம்ம இந்த பதிவு பார்க்கலாம். எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஜாதக கட்டத்தில் தோஷம் இருந்தாலும் சரி, ரொம்ப நாட்களாக முயற்சிகள் செஞ்சும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, தை கிருத்திகை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த தை கிருத்திகை வழிபாடு செய்யலாம். நிலம் வாங்க முடியலை, வீடு கட்ட முடியலை, இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் நிறைய குழப்பங்கள், சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இந்த தை கிருத்திகையில் நம்முடைய சங்கடங்கள் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது? மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தை கிருத்திகை நாளைக்கு வியாழக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிடணும். வியாழக்கிழமை அதிகாலை 3:20 மணி முதல் கிருத்திகை திதி நமக்கு ஆரம்பமாகுது. வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக முருகர் கோவிலுக்கு போய், உங்கள் வீட்டுக்கு அருகில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் விளக்கு போட்டு வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். முடிஞ்சவங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க. மனது முழுவதும் முருகர் பெருமானவே நினைச்சு நீங்க வழிபாடு செய்யணும். முருகர் கோவிலுக்கு போய் முடிஞ்சா 6 விளக்கு ஏத்துங்க. அப்படி முடியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் 2 விளக்குகள் நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்து. முருகருக்கு உங்கள் கையால் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனையை முருகர்கிட்ட ஆத்மார்த்தமாக மனதார வச்சுட்டு வாங்க. கோவிலை 6 முறை வலம் நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மனசில் நிறுத்தி அந்த கோவிலை நீங்கள் வலம் அந்த சன்னிதானத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க. உள்ளம் உருகி உங்களுக்கு தேவையானதை முருகனுக்கிட்ட கேளுங்க. முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் மனதார ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு என்ன கோரிக்கையோ, ஜாதக கட்டத்தில் தோஷம் இருக்குது, அதனால் திருமண தடை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை அந்த தோஷத்தால் குழந்தை பிறக்காமல் இருக்குது, அதை எல்லாமே உங்கள் தாய் தந்தையார்கிட்ட எப்படி சொல்லி நீங்கள் முறையிடுவீங்களோ அதே போல் முருகப்பெருமான் கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லி முறையிடுங்க. வியாழக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப அதிக பவர்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வச்ச வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருனாலையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது எல்லாருக்குமே. அப்போது இந்த நேரத்தை தவற விட்டவங்க நாளைக்கு எந்த நேரத்தில் வேண்டுனாலும் முருகப்பெருமான் வழிபாடு நாம் செய்யலாம். மாலை 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு மேலே உங்களால் முடியும்னா கோவிலுக்கு போய் இதே போல் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது தவிர கிருத்திகை அப்படின்னாலே வீட்டில் வேல் வச்சிருக்கிறீங்க, இல்லை முருகரோட சிலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு கட்டாயமாக ஒரு சின்ன அபிஷேகம் செய்யுங்க. ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் அந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் தை கிருத்திகை வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் போட்டும் நீங்கள் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில்
தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுருங்க. தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் செய்யாமல் நாம் இருக்கவே கூடாது. இது மாதிரி இங்கே மேலே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இது மாதிரி வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ரொம்ப நம்பிக்கையோட முருகப்பெருமான் கிட்ட ரொம்ப பக்தி செலுத்தி நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.